சபரி வந்து ஃபர்ஸ்ட் நாள் அவர் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போதே அங்க இருந்தவங்க எல்லாருமே அவர் தான் டைட்டில் வின்னர்னு முடிவே பண்ணிட்டாங்க. தன்னைத்தானே நடிப்பாரக்கன்னு ஒரு நம்பி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அது வந்து வெளி உலகத்துக்கு பிரவீன்ராஜ் வந்து உண்மையிலேயே இப்ப இருக்கிறதுலயே நிஜமான நடிப்பு அரக்கன்னா அது பிரவீன்ராஜ் தான். தான் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ற எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அவங்க பண்றது அதுதான், தான் கெமி, சுபிக்ஷா, வியன்னா இவங்க எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் நல்ல ப்ராமிசிங்கான பிளேயர்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் போக போக வந்து மற்றவங்களோட பண்ண வேண்டியவங்க யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாத ஆட்கள்லாம் தேவையில்லாத அணியெல்லாம் உட்காந்து புரியுறாங்க. இப்போ நான் ஒரு சில பேரெல்லாம் சொல்கிறேன், பீப்புளோட மத்தியிலேருந்து இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கன்வே பண்ணணும், ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லிக்கின்றதான். முதல்ல விஜய் பார்வதி. சும்மா கத்திக்கிட்டே இருந்தால் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே எதிர்த்துக்கிட்டே இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வெறும் சண்டை போடுறதுக்காக பிக் பாஸ்ன்றது கிடையாது. அது அவங்க இன்னும் உணரவே கிடையாது. எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்டு என் குரல் வந்து அதிகமாக ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா ப்ரோமோலையும் சரி மொத்தமா 40 நிமிஷமுமே நானே ஆக்கிரமிச்சுப்பேன். நான் மட்டுமே தெரியணும், வேற யாரும் தெரியக்கூடாது அப்படின்னு அந்த ஆக்கிரமிச்சுக்கிட்டு பண்ற ஒரு விஷயம் வந்து அது நெகட்டிவா தான் போகும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி நிறைய கேம் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, நிறைய பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதனால வந்து தான் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ற எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அவங்க பண்றது அதுதான், தான் மற்றவங்க எல்லாரும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிட்டு நான் மட்டுமே பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது. திவாகர் வந்து கேமராவை மறைச்சிட்டு நின்று பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவர் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது மக்கள் எப்படி சிரிக்கிறாங்களோ அப்படிதான் அவங்க பார்க்கும்போது சிரிக்கிறாங்க. இவங்களை ஒண்ணு இவங்க என்ன பண்றாங்கன்னா கத்துறாங்க, கத்திட்டு தனியா போய் உட்காந்து அழுகுறாங்க. கத்துறதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அழுகுறதுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஃபேன் பேஸ் இருக்குன்னு இவங்கலாம் நினைச்சுக்கிறாங்க. பட் அது கிடையாது. இங்க ஒரு கேம் இருக்கு, அது விளையாடணும். அது விளையாடும் போதும் மற்றவங்களோட போய் சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க தவிர அந்த கேம்ல எதுவுமே இது விளையாடல. இது வரைக்கும் அவங்க எந்த டாஸ்க்லயுமே ஜெயிக்கவும் இல்லை. டாஸ்க்னு வரும்போது அவங்க கொஞ்சம் கிட்டத்தட்ட எல்லா டாஸ்க்லயுமே அவங்க இது வரைக்கும் தோத்து தான் இருக்காங்க. போன வாரம் நடந்த ஏதோ ஒரு டாஸ்க்ல வந்து ஒரு 4 பேர் அவங்கள தாண்டி போயிட்டாங்க, இவங்க மட்டுமே நின்றுட்டு இருந்தாங்க. பட் அதையுமே அவங்க பெருசா ஒன்றும் ஃபீல் பண்ணலாம் இல்லை. அவங்களோட ஒரே இது நான் எப்போ பார்த்தாலும் ஃப்ரேம்ல இருக்கணும், ஃப்ரேம்ல இருந்தா ஃபேம் வரும்னு நினைக்கிறாங்க. பட் அது கிடையாது. அடுத்ததா வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகரன் பிபிடி. அவர் வந்து தன்னைத்தானே நடிப்பாரக்கன்னு ஒரு நம்பி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அது வந்து வெளி உலகத்துக்கு ஓகேவா இருக்கும். உள்ள வரும்போதே விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயமே அதுதான். நீங்க அதுல இருந்து வெளியில வரதுக்கு தான் நீங்க இங்க வரீங்கன்றது. அவருக்கு முதல்ல அந்த வாட்டர்மெலன் ஸ்டார்னு அவரோட இதுல மைக்ல போட்டிருக்க கூடாது, எதுக்கு போட்டாங்கன்றது தெரியல. விஜய் சேதுபதி என்னன்னா நீங்க நடிக்கிறதுக்காக வரலன்றாரு. ஆனா சேனல்லயே அவருக்கு வாட்டர்மெலன் ஸ்டார்னு போட்டு கொடுக்குறாங்க. அப்ப அவரு ஒவ்வொரு செகண்டும் அதை தான் பார்த்துட்டு இருக்காரு. அவரு உள்ளுக்குள்ளாரையும் அதுதான் நினைக்கிறாரு, வெளியிலயும் அவருக்கு நெத்தியில பட்டை போட்ட மாதிரி அவருக்கு பட்டை போட்டே கொடுத்துட்டாங்க, நீங்க வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு. ஸோ அவர் அதுல இருந்து வெளியில வராத வரைக்கும் ரொம்ப கஷ்டம். அப்புறம் அவருக்கு என்ன பண்றதுன்றது தெரியல. அதனால என்ன பண்றாரு, அவர் சுயமா எதுவும் பண்றதும் இல்லை, சுயமான ஒரு விஷயம் எதுவுமே பண்றது இல்லை. ஒன்னு ரீல்ஸ் பண்ற மாதிரி கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றாரு, அல்லது விஜய் பார்வதி பெர்ஃபார்ம் பண்ணும்போது பாத்துக்கிட்டு இருக்காரு, அதை அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்றாரு. நம்ம அடிச்சிருவோம், அந்த காப்பி அடிச்சு மாதிரி அப்படியே பண்ணுவோம்னு நினைக்கிறது. அவங்க ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா, அவங்க திருப்பி சண்டை போடும்போது அவங்களை எப்படி அதை மேனேஜ் பண்றதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் இவருக்கு அது தெரிய மாட்டேங்கிறாரு. ஆனா விஜய் பார்வதி மாதிரி நான் ரெப்ளிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம மாட்டேங்கிறாரு. அடுத்ததா அரோரா வந்து அவங்க 100% அவங்களுக்கு வெளியில இருக்க ஃபேன் பேஸ் 1 மில்லியன் இருக்காங்களா, அப்போ ஒவ்வொரு வாரமும் நம்ம நாமினேஷனுக்கு போனோம்னா 1 மில்லியன் ஓட்டு நமக்கு வரும்ன்ற நம்பிக்கையெல்லாம் வந்திருக்காங்க. பட் அந்த ஃபேன் பேஸ் கண்டிப்பா பிக் பாஸ் பார்ப்பாங்க. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, இவங்க அட்லீஸ்ட் வராங்களானாவது பார்ப்பாங்க. இவங்க எதுவுமே பண்றது இல்ல, இவங்க வர்றதும் இல்ல, அது தெரியறதும் இல்ல. விஜய் சேதுபதியே ஒவ்வொரு வாரமும் வந்து சொல்லுவாரு, அரோரா நீங்க இருக்கீங்களா அப்படின்ட்டு. அவன் ஒருத்தன் ஓட்டு போடணும் அப்படின்னா இவங்க ஏதாவது பேசினா ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணாதான் ஓட்டு போடுவான், இல்லாட்டி மறந்துடுவான். அவன் மறந்துட்டு அவன் வேற யாரையாவது ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவான் இதுல சோசியல் மீடியால. அப்போ இவங்க இங்க உள்ள வந்து இந்த ஃபேன் பேஸ் வந்து 1 வாரம் 2 வாரம் அவங்கள மக்களுக்கு அந்த ஃபேன்ஸுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு வரும். அதுக்கப்புறம் மக்கள் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு மறக்காம இருக்கணும்னா தொடர்ந்து தன்னைத்தானே நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அது பண்ணுனா மட்டும்தான் நீடிக்க முடியும். வினோத்
அவரு வந்து எதனால திவாகர் விட்டு வெளியில வந்தாருன்னு தெரியல. திவாகரும் அவரும் இருந்தது வந்து ஒரு காம்பினேஷன் வந்து ஒரு செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. அது வந்து ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட்டடா இருக்கும். ஆனாலும் நம்ம ஹார்டி லாரர் மாரி அது மாதிரி கவுண்டமணி செந்தில் அப்படின்னு ரியல் என்னென்னமோலாம் மெய்யலைகள்லாம் சொல்லி நிறைய மீம்ல பார்த்தோம். என்னென்னமோலாம் அந்த மாதிரி இவங்க வெளியில வந்தாங்கன்னா, இன்னொரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு கவுண்டமணி செந்தில் கிடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு 2 பேரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது திவாகர் வந்து 2 பேர்ல திவாகர் ரொம்பவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. யாருன்னா, இப்ப கவுண்டமணிக்கு ஒரு பேர் கிடைக்குதுன்னா, அதுல முக்காவாசி பேர் செந்திலுக்கு போணும். ஏன்னா, செ கவுண்டமணி வந்து அ செந்தில திட்டிட்டு இருப்பாரு. அத வந்து அவரு வந்து விட்டு குடுத்து போணும். விட்டு குடுத்து ஒரு பேலன்ஸ் பண்ணா தான் பண்ண முடியும். அது திவாகர் சூப்பரா பண்ணாரு. அவர் எவ்வளோ பேசினாலும் அவரு விட்டு குடுத்துட்டு, கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு, அந்த காம்போ நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதி சொன்னதா அவங்க நெகட்டிவா எடுத்துட்டாங்களான்றது தெரியல. இல்ல யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஆப்போசிட் ஆனாருன்றதும் தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப தனிப்பட்ட முறையில இப்போ வினோத்த பொறுத்தவரைக்கும் மொத்த பிக் பாஸ்லயுமே அவருக்கு ச எய்த்தாப்ல இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான். திவாகர் மட்டும் தான். அவருக்காக மட்டும் தான் இவர் விளையாடுறாரு. தன்னோட கேமையும் விளையாடுறாரு, மொத்த கேமையும் விளையாடுறாரு. திவாகரை எதிர்த்து விளையாடுறது மட்டும் தான் கேம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. திவாகர் சொல்றது அர்த்தம் இல்ல. அதாவது தன்னை யூஸ் பண்ணி அவர் பெரிய ஆள் ஆயிக்கிறாரு. ஒருவேளை வினோத் நிஜமாவே அப்படிதான் நினைச்சிருக்காரான்னு தெரியல. திவாகர் கொஞ்சம் ஃபேமஸா இருக்காரு. அவர எதிர்த்து நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. செத்தவன் படிச்சு நம்ம ஃபேமஸ் ஆயிடும். பட் அவரு வந்து விஜய் பார்வதியை விட்டு திவாகர் எப்படி வெளியில வரணுமோ, அது மாதிரி திவாகரை விட்டு வினோத் வெளியில வரணும். முன்னாடி சேர்ந்து இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்ப பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆனா போய் அவரோட தான் இருக்காரு அவரு. 24/7 திவாகர் பின்னாடியே தான் நிக்கிறாரு. அவர்ட்ட இருந்து வெளியில விலகி வந்தாதான் இவரோட கேம் விளையாட முடியும். கனி வந்து அவங்க ஒரு நம்ம விசித்ரா மாதிரி அவங்க சாப்பாட்டுல எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற இதுல தான் வந்தாங்க. அதுவும் பண்றாங்க. பட் அவங்க அந்த அன்பு கேங் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அர்ச்சனாலாம் எப்படி மாட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி அன்பு கேங்ல போய் மாட்டிக்கிட்டதுனால அவங்க எல்லாருக்குமா இருந்தாங்க வந்த ஒரு 2 வாரத்துல. அதுக்கப்புறம் அன்பு கேங்ல போய் மாட்டினதுனால அவங்க அந்த எல்லாருக்குமா இல்லை இப்போ. அவங்க தலையா இருக்கும் போதுமே கேப்டனா இருக்கும் போதுமே அவங்க ஒரு தலைபட்சமா தான் செயல்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி தான் செயல்பட்டு இருந்தாங்க. விஜய் பார்வதியோட அவங்களுக்கு அதிகமா சண்டை வந்ததே அவங்க கேப்டனா இருந்தபோது தான். ஸோ அவங்க அந்த அன்பு கேங்ல இருந்து வெளியில வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 வாரம் இருந்த மாதிரி எல்லாருக்குமானவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க டைட்டில் வின் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க ஒரு 2 பேரோட மட்டுமே இருந்தாங்க அப்படின்னா மொத்த வீடும் அவங்களை எதிர்க்கும் போது நாட்களை கடத்துறது கஷ்டம். எஃப்ஜேக்கு வந்து சரியான பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா அதை வந்து அவரு வெளிக்காமிக்கிறதே இல்லை. அரோராவோட இருந்து அவருடைய பேரை அவர் கெடுத்துட்டு அது ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ போன வாரம் ஆதிரை எவிக்ஷனுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் விலகி தான் இருக்காரு. ஆனா வந்து அவருடைய ஒரு மாதிரி கோவத்தை வந்து வேற விதமா நேத்து திவாகர் பேசும்போது தியானம் பண்ற மாதிரி உட்காந்து தலைகீழ குதிச்சாரு, புஷ்அப்ஸ் எல்லாம் பண்ணாரு, வேற மாதிரி வென்ட் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சம்மந்தமே இல்லாம எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து கத்திக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல பிளேயர். பிக் பாஸ் எப்படி ஆதிரைய சொன்னாரோ அந்த மாதிரி எஃப்ஜே வந்து ஒரு நல்ல பிளேயரு. ஆனா அவர் இதுவரைக்கும் அவர் விளையாடவே ஆரம்பிக்கல. விளையாட ஆரம்பிச்சா மட்டும்தான் அவரால் இருக்க முடியும். கெமி வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப ப்ராமிஸா இருந்தாங்க. நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்த பாரு அப்புறம் திவாகர், வினோத் இவங்களோட சத்தத்துல அவங்களோட சத்தம் கம்மியாயிடுச்சு. கெமி, சுபிக்ஷா, வியன்னா இவங்க எல்லாருமே வந்து ஆரம்பத்துல நல்ல ப்ராமிசிங்கான பிளேயர்ஸா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா போக போக வந்து மத்தவங்களோட சத்தத்துல இவங்களோட சத்தம் ரொம்பவே அடங்கிருச்சு. இப்போ இவங்க எல்லாருமே வந்து கெமி, சுபிக்ஷா, ரம்யா இவங்க எல்லாருமே வந்து என்னதான் சத்தம் இருந்தாலும் அதையும் தாண்டி தன்னுடைய சத்தத்தை வெளியில காமிக்கிறதுக்கு இப்ப வியனா வந்து நேத்து வந்து அவங்களுக்கு இந்த 25 நாள்ல நேத்து ஒரு தடவை தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு பேசுறதுக்கு. அவங்க பேசினதுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து இந்த 25 நாள்லயே நீங்க தான் சிறப்பா பேசுறீங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க ஒரு 2 நிமிஷம் தான் பேசினாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. மத்தவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்னன்னா வாய்ப்பு வந்து தானா வராது. நம்ம தான் போய் எடுத்துக்கணும். சோ என்னதான் இவங்க சத்தம் போட்டு இது பண்ணாலும் தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகள்ல அவங்க அவுட் பெர்ஃபார்ம் பண்ணணும். அல்லது வாய்ப்பை வந்து எப்படி அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்க முடியுதுன்றத பார்க்கணும். ரம்யாவுமே நேத்தெல்லாம் வந்து அவங்க பயங்கரமா ஒரு எஃப்ஜே தான் சொன்னாரு. அவங்களோட சண்டை போட்டெல்லாம் யாருமே பண்ண முடியாது, வின் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா அவங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றது தெரியல. அவங்க திருப்பி வந்து விஜய் பார்வதிட்ட சொன்னாங்க, நான்லாம் சண்டை போட ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டே அப்படின்னு. பட் தாங்க மாட்டேன்னா அதை காமிச்சாதானே தெரியும். ஊர்ல பெரிய ஆளு பாத்துக்காங்க. சும்மா பயம் காமிச்சிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்.
எனக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் பண்ண வேண்டியவங்க யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாத ஆட்கள்லாம் தேவையில்லாத அணியெல்லாம் உட்காந்து புடிங்கிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அவங்க யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் இந்த சீசன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வருத்தம். கம்ருதீன். கம்ருதீன் வந்து அவர் வந்து மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதும் சரி, அல்லது ஒரு பொது பிரச்சனைங்கிறதும் சரி, அவ்வளோ ஒரு அ நியாயமா, அவ்வளோ ஒரு நேர்மையா நல்லா பேசுறாரு. நல்லா எல்லாருக்கும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நியாயம் வழங்குற மாரி பேசுறாரு. நியாயமா பேசுறாரு. ஆனா, அவர யாராவது ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாங்க அப்டின்னா, அவரு வந்து நார்மல் பீப்பிள்ல இருந்து அப்நார்மலுக்கு மாறிடுறாரு. அதுக்கப்புறம் அவர யாராலயுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. நெறைய வார்த்தை விடுறாரு. அதுக்கப்புறம் யாராவது அவர பத்தி பேசிட்டாங்கன்னா, அவர் பேசுறது ஃபுல்லாவே மியூட்ல தான் ஓடிட்டு இருக்கு. அவ்ளோ வார்த்தை விடுறதுங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தப்பு. அதே மாரி கை ஓங்குற பழக்கமும் சரி. கை ஓங்குற பழக்கமும் அவருக்கு ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு என்ன புரியல அப்டின்னா, இந்த அவர் வார்த்தையில விடுறதும் சரி, அவர் கை ஓங்க வரும்போதும் சரி, அத ஏன் வந்து பிக் பாஸும் கேட்க மாட்டேங்கிறாங்க, விஜய் சேதுபதியும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்டின்றது தெரியல. இதுவரைக்கும் அவர பெருசா கண்டிச்ச மாரி தெரியல. விஜய் சேதுபதி ஏதோ பேருக்கு கண்டிக்கிற மாரி தான் இருக்கு. அதாவது கண்டிக்கிறதுங்கிறது அவங்க உணர்ற அளவுக்கு கண்டிக்கணும். அந்த மாரி இதுவரைக்கும் பிக் பாஸும் கண்டிக்கல, விஜய் சேதுபதியுமே கண்டிக்கல. சபரி. சபரி வந்து ஃபர்ஸ்ட் நாள் அவரு இன்ட்ரோடியூஸ் ஆகும்போதே, அங்க இருந்தவங்க எல்லாருமே அவர் தான் டைட்டில் வின்னர்ன்னு முடிவே பண்ணிட்டாங்க. கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே அவர் தான் டைட்டில் வின்னர்ன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமே அவர் உள்ள வந்து எல்லாரையும் அரவணைச்சு போற மாதிரி, அவரு வந்து ஒரு கனி மாதிரி தான். கனிய விட அதிகமாவே அவர் எல்லாரையுமே அரவணைச்சு போயிட்டு கிட்டத்தட்ட அவர் தான் டைட்டில் வின்னர்ங்கிற மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அ எல் மத் சில பேரோட சத்தத்துல மத்தவங்களோட சத்தம் அடங்குன மாரி இவரோட சத்தமும் அடங்கிருச்சு. அதே மாரி இவருமே அந்த அன்பு கேங்கோட சேர்ந்துட்டு, இந்த பாரு, திவாகரோடலாம் அவங்க அளவுக்கு சவுண்ட ஏத்திக்கிட்டு, கத்தி கத்தியே அவருக்கு நேத்து தொண்ட கட்டி போச்சு. அந்த அளவுக்கு அவங்களோட சேர்ந்து சண்டை போட்டுட்டு, அதெல்லாம் இல்லாம அவரோட செல்ஃப் ரியலைசேஷன விட்டுட்டாரு. தான் எதுக்காக வந்தோம், என்னங்க வந்தோம் அப்படிங்கிறத விட்டுட்டு, இப்ப அவர் அவரா இல்ல. ஒண்ணு அன்பு கேங்ல இருக்காரு, அல்லது வந்து இவங்கள எதிர்த்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா பிரவீன்ராஜ். பிரவீன்ராஜ் வந்து உண்மையிலேயே இப்ப இருக்கிறதுலயே நிஜமான நடிப்பு அரக்கன்னா அது பிரவீன்ராஜ் தான். என்ன சொல்றீங்க? ஐயய்யோ! ஏன்னா திவாகர் ஒரு வந்து நடிப்பருக்குன்னு போதும். திவாகர் வந்து ஒரு காமெடியான ஒரு நடிப்பா இருக்கன்னா, இவரு சீரியஸான நடிப்பா இருக்காரு. 2 பேருமே ஒரே மாதிரியான ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. அவர் வந்து இந்த கேப்டன் ஆனதுக்கப்புறம் மிலிட்டரி மாரி நான் பண்றேன்னு சொல்லி பண்ணாரு. அது யாருமே ஒத்து வரல, கொள்ளல. அவருமே கொஞ்சம் ஹை டெம்பரான ஒரு ஆள் தான். என்னன்னா, இந்த சீசன்ல எல்லாருமே ஒரே மாரி இருக்காங்க. எல்லாருமே கோவப்படுறவங்களா இருக்காங்க. எல்லாருமே வார்த்தைகள் விடுறவங்களா இருக்காங்க. எல்லாருமே அ கை ஓங்குறவங்களா இருக்காங்க. அவரு பிரவீன்ராஜுமே அப்படிதான். அவரு தன்ன தானே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா தான் கண்ட்ரோல் பண்ணிக்கலன்னா கஷ்டம் தான்.